நாட்டியத்தில் எனக்கு விருப்பம் என்பது நாட்டியத்திலே சிறந்தவள் யார்? நாட்டியத்திலே சிறந்தவள் ஊர்வசி அல்லவா? அனைத்து நாட்டியவாதர்கள் இங்கு நாட்டியத்தை ஆடினாலும் நாட்டியத்திலே சிறந்தவள் அந்த ஊர்வசி. இங்கு ஊர்வசி பார்க்க அவளுடைய நாட்டியத்தை நான் பார்க்கிறேன். வேலையில் மூன்று உலகத்தை சுற்றி வரக்கூடியவர் நாரத மகாமுனிவர் நம்முடைய நாட்டியத்தை வந்து விட்டார். இந்த தேவலோகத்தில் நீ ஆடுகின்ற நாட்டியத்தை அவர் பார்க்க வேண்டுமா? அதை கண்டு ரசிக்க வேண்டுமா? நாட்டியம் ஆகட்டும் சுவாமி. இந்த இடத்தில் நான் நாட்டியம் ஆட வேண்டுமா? வந்திருப்பது யார் சுவாமி? கழகக்காரன் சுவாமி. வந்தாலும் கழகம், போனாலும் கழகம், நின்றாலும் கழகம், உட்கார்ந்தாலும் கழகம் சுவாமி. இந்த கழகத்தையும் நாரதன் முன்னால் என்னால் நாட்டியம் ஆட முடியாது. அது மட்டுமா, இவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா சுவாமி? தங்களுக்கு தெரியாத சுவாமி, பிள்ளை தானே கிள்ளி விட்டு தொட்டிலையாட்டுபவள். நீலா பிள்ளைதானே கிள்ளி விட்டு தொட்டிலையாட்டுபவள். பிள்ளையை கிள்ளி விடுவான், தொட்டிலும் மாட்டி விடுவான் சுவாமி. கலகம் செய்யும் நாரதன் முன்னால் என்னால் நாட்டியம் ஆட முடியாது சுவாமி. ஆட முடியாது. போடா போடா, ஆட முடியாது. போடா. நாட்டியம் ஆடுவதற்கு விருப்பமில்லை. ஆகையால் சென்று விட்டார். இருந்தாலும் நாட்டியத்தை பார்த்து ரசித்ததிலே நான் வந்தவளை மறந்துவிட்டேன். இந்த தேவ உலகத்திற்கு பெருத்த ஆபத்து ஒன்று நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. பகலவன் கோட்டை ஆளக்கூடிய பைரவனால் ஆபத்து. அந்த பைரவன் என்ன செய்கின்றான் தெரியுமா? இமாச்சலம் சென்று ஈசனை கோரி தவத்தை செய்யவன் என்று புறப்படுகின்றான். அவன் சென்று நித்திய தத்துவம் என்ற வரமலை பெறப் போகின்றான். அப்படி அந்த மரத்தை பெற்றுவிட்டால் நித்தியம் என்றால் உலகம், தத்துவம் என்றால் அடக்கம். இந்த உலகமே அவனுக்குள் அடக்கமாக வேண்டும் என்ற வரமதை வெற்றிவிட்டால் முதல் ஆபத்து இந்த தேவலோகத்துடைய சுவாமி. தேவலோகத்துக்கு ஆபத்து என்பதே வரக்கூடாது. அதுக்கு தகுந்த மார்க்கத்தை இதற்கான வழி இருக்கின்றது. என்னவை தெரியுமா? இதோ சென்றாலே ஊர்வசி. இந்த ஊர்வசியோ நாட்டியத்தில் சிறந்தவள். அந்த பைரவன் தவத்தில் இருக்கின்ற இடத்திற்கு சென்று அவன் முன்பதாக ஆடி பாடினால் பாடலின் ஓசையை செவிகளிலே கேட்டு கண்விழித்து பார்ப்பான். அப்படி பார்த்து விட்டால் அவனுடைய சமநிலை கலைந்துவிடும். வரத்தை பெற முடியாது. செல்ல வேண்டியது ஊர்வசி மட்டும்தான். இவள் தான் திறமையானவள். ஆனால் ஒன்று, இவள் அங்கு சென்று அந்த இடத்தில் என்ன நிலைமை நேர்ந்தாலும் இவள் யார், எந்த இடத்தை சேர்ந்தவள் என்ற உண்மையை அவள் சொல்லவே கூடாது. அப்படி என்ற ஒரு சத்தியத்தை பெற்றுக் சத்தியத்தை வாங்கிவிட்டு பிறகு அனுப்பி வைக்கும். நாரதர் வந்தாலும் கலகம், போனாலும் கலகம் என்று உரைத்தாயே. பார்த்தாயா, நம்ம தேவலோகத்துக்கே ஆபத்து வந்து விட்டதா? ஆபத்தா? யாரால் ஆபத்து சுவாமி? பைரவன் இமாச்சலம் சென்றிருக்கின்றானா அரிய பெரிய வரத்தை பெறுவதற்கு. அவன் தவம் இருந்த வரத்தை வாங்கிவிட்டால் தேவலோகத்துக்கு தான் ஆபத்து வருவான். அந்த இடத்தில் செல்ல வேண்டும். அந்த அரக்க தவத்தை அழிக்க வேண்டும். அவர் மரம் பெறாத அளவுக்கு நீ நடக்க வேண்டும் சுவாமி. இதற்காக தங்களுக்கு மனக்கவலை சுவாமி. எத்தனையோ முனிவர்கள், எத்தனையோ அரக்கர தவத்தை கெடுத்திருக்கின்றோம். அந்த பைரவன் ஏமாத்திர சுவாமி. இப்போது சென்று அந்த பைரவனின் தவத்தை கெடுத்து விட்டு வருகின்றேன் சுவாமி. ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் சுவாமி. ஆவது பெண்ணால், அழிவது பெண்ணால், சாவதும் பெண்ணால், சகலமும் ஒரு பெண்ணால் சுவாமி. இப்போது நான் சென்று அந்த தவத்தை கழித்து விட்டு வருகின்றேன். என்னை வாழ்த்து புகழ். ஆனால் ஒன்று என்ன? அது மட்டுமல்ல, சென்ற இடத்தில் இமாசனத்தில் உனக்கு என்ன நேர்ந்தாலும் சரி, உண்மையை நீ எந்த நாட்டை சேர்ந்தவள், நீ யார் என்பதை உண்மையை உரைக்கவே கூடாது. நான் உரைக்க மாட்டேன் என்று என்னுடைய களத்தில் ஒரே ஒரு சுவாமி. என் மீதா தங்களுக்கு சந்தேகம் சுவாமி. எந்த சூழ்நிலையிலும்,
எந்த காரணத்தாலும் நான் யார் என்ற உண்மையை எவரிடத்துல சொல்ல மாட்டேன். இது சத்தியம். போதுமா? ஆகட்டும். நான் வருகின்றேன். அடியே ஊர்வாசி, நாட்டியத்திலே சிறந்து விளங்கக்கூடியவள் என்ற கர்வத்தோடு பேசுகின்றாய் அல்லவா? இந்த நாரதன் முன்பதாக நாட்டியத்தை ஆட வேண்டும் என்றால், இந்த நாரதன் வந்தாலும் கலகம், போனாலும் கலகம். இந்த நாரதன் முன்பதாக நாட்டியத்தை ஆட முடியாது என்ற ஆணவத்தோடு உரைச்சி விட்டு செல்கின்றாய். இப்போது நீ செல்லக்கூடியவள் எங்கே செல்கின்றாய்? பைரவனின் தவத்தை கலைக்கு செல்கின்றாய் அல்லவா? அந்த பைரவன் யார்? இரக்கம் என்பதை என்னவென்று தெரியாத முழுமையான ஒரு அரக்கம். அவன் இடத்தில் செல்லும் இடத்திலே உனக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றதோ பின்தொடர்ந்து வருகின்றேன். உன்னுடைய நிலைமையை பார்க்கின்றேன். நமோ நாராயண. கோடி வந்து விட்டோம் விமாச்சலம். தற்போது நான் தபத்தில் அமரப் போகின்றேன். தேவர்கள் அனைவருமே சுற்றமக்காரர்கள் அல்லவா? நாம் வரமதை பெறக்கூடாது என்ற காரணத்திற்காக ஏதாவது சுற்றமத்தை செய்வார்கள். என்னுடைய தபத்திற்கு யாதொரு வங்கமும் விளைவிக்காதவாறு சர்வ ஜாக்கிரதையா காவலர் அந்த பகலவன் கோட்டை ஆளக்கூடிய பைரவனை எவ்வளவு தூரம் தேடி வருகிறோம். அவர் எங்க இருக்கிறார்? என்ன செய்கிறார்? கொஞ்சமே புரியவில்லையே. ஏன் தேடிதான் பார்ப்போமே. எங்க இருக்கின்றார்? ஓம் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. இவதானா மாமா? இப்ப பாருங்க மாமா, அழகான ஒரு கல்வி பெண்ணு வந்திருக்கிற மாமா. கல்வித்து பாருங்க. எனக்கு கட்டியனுக்கு ஒரு முத்தம் கொடுங்க. வாய் தெரிந்து பேசுங்க மாமா. சிவசிவா சிவசிவா சிவசிவா. மாமா பேசுங்க மாமா. தலையை விரித்து தன்னை போராடுதோ.
இயற்கையின் இளைய கண்ணீர் பாடுகின்றேன் மாமா. தங்களுக்கு சூடி சொன்ன எதுவுமே கிடையாதா மாமா? யோ காசு தேவை கிடையாதுயா. கோசிலாயா மாமா? செய்குள் இல்ல, சேதாரம் இல்ல மாமா. ஒரு முறை வந்தா ஒரு முறை இலவசம் மாமா. கொஞ்ச நேரம் மாமா. ஆக்கியா கபர மாமா. ஏய் ஓம் சம்போ மகாதேவா மகாதேவா. பார்க்க மாட்டியா? நான் விடவே மாட்டேன் மாமா. பாட்டு பல்லு பாடி நான் ஆட்டமானவா. உன்னையே கோரி அல்லும் பகலும் அறிவது நாழிகையும் சிவா 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 என்று உன்னையே கோரி திரித்துக் கொண்டிருக்கின்றேன் நிறைவா. இந்த அடியவனுக்கு மனமிறங்கி காட்சி தர மாட்டாய் ஆண்டவா. ஓம் நம சிவாய. ஈசா ஜகதீசா யமயா
எனக்கு ஜோதி மயமாக காட்சி அளிக்கின்றீரே, நிச்சயமாக நீங்கள் தானே? நிச்சயமாக நான் தான். அப்படியாகட்டும். மழை என்றும் வெயில் என்றும் குளிர் என்றும் பாராமல் உண்ண உணவின்றி பருக நீரின்றி சிவ சிவா சிவ சிவா என்று உன்னுடைய நாமதயத்தை மட்டுமே துதித்துக் கொண்டிருக்கின்றேன். வேறு யாராவது இருந்தால் என்னுடைய கடும் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். வேறு யாரும் கிடையாது, நான் தான் கண்விழித்து பார்க்கலாம். அப்படியாகட்டும். அற்புதம் பார்க்கின்றேன் இறைவா. ஆண்டவா, உன்னுடைய ஜோதிஷ ரூபமான காட்சியை கண்டு அடியவன் நான் தன்யனானேன் நிறைவா. பைரவா, என்னை துதித்துக் கொண்டிருந்தாய், காரணம் என்ன? காரணம் இருக்கிறது. யாரும் வர வேண்டும். உன்பால் எனக்கு வரங்கள் தேவை. நான் யாரு வர வேண்டும்? யாது வர வேண்டும் தெரியுமா? இதோ இருக்கின்றது இந்த பாராய பிரபஞ்சம் நித்திய தத்துவம் என்ற வரமலை கொடுக்க வேண்டும் இறைவா. என்னது நித்திய தத்துவம் என சொல்லக்கூடிய வர வேண்டுமா? அந்த நித்திய தத்துவத்திற்கு பொருள் உனக்கு யாது என்று தெரியுமா? நித்தியம் என்றால் உலகம், தத்துவம் என்றால் அடக்கம். இந்த 7 14 லோகமும் எனக்கு அடக்கமாக வேண்டும். பொருளை தெரிந்து கொண்டுதான் வரத்தை கேட்கின்றாய். உண்மை. கேட்டவாறு இந்த வரத்தை கொடுக்கின்றேன், பெற்றுக்கொள். வந்தேன், வரத்தை கொடுத்தேன். என்கின்றேன். ஓடி வந்தேன். இமாச்சலம் ஓடி வந்து ஈத்தனை கோரி தபத்திலே அமர்ந்து வேண்டிய வரமதையும் பெற்றுவிட்டேன். நான் வரம் பெற்ற வல்லமைசாலியாக திகழ்கின்றேன் அல்லவா? இந்த சேதிகளுடைய மகன் மணிகண்டத்திலே கூட மகனை மணிகண்டா ஓடி வந்தேன். ஈசன் எனக்கு ஜோதிமயமாக காட்சி அளித்து வரமதையும் கொடுத்து விட்டார். அப்படி இருக்கின்ற சமயத்தில் நான் வரம் பெற்ற வல்லமைசாலியாக விட்டேன். உனக்கு மட்டும் தெரியா? உண்மைதான். உன்னுடைய மகள் மகேஸ்வரிக்கு தெரிய வேண்டும் அல்லவா? உன்னுடைய தங்கை மகேஸ்வரி